டார்க் ஒன். சொல்ல கிரீனர், அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க? அவங்க தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒலுமினஸ், பெண் வாங்கிடலாம். இந்த சூழ்நிலையை நம்ம சாதகமா பயன்படுத்திக்க வேண்டாமா? அவங்க சுத்திகரிப்பை பயன்படுத்துவாங்க. நம்ம படைகள் இப்ப அங்க போறது நல்லதில்ல. சரி. புனித சக்தியே, சுத்திகரிப்பு ஒளியே, எங்கள் நிலத்தை சுத்தப்படுத்தி பேய்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பீர்களாக. புனித சக்தியே, சுத்திகரிப்பு ஒளியே, எங்கள் நிலத்தை சுத்தப்படுத்தி பேய்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பீர்களாக. புனித சக்தியே, சுத்திகரிப்பு ஒளியே, எங்கள் நிலத்தை சுத்தப்படுத்தி பேய்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பீர்களாக. நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? என்னங்க? ஓ ஓ, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதான் காத்துட்டு இருந்தேன். நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல போய் குளிச்சிட்டு வரீங்களா? இல்லனா நான் வேணும்னா உங்களுடைய தலைய கோதி விடவா? வேணாம், முதல்ல நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி, நான் உடனடியா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். என்னங்க, நகரத்துக்கு நீங்க போன விஷயம் எல்லாம் கைகூடி வந்துச்சா? வியாபாரம் பண்ண ஏதாவது கடை கிடைச்சதா? இன்னும் இல்ல. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் நிறைய கடைகள் இருக்கு. அதனால நான் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரேன். முதல்ல இவங்கெல்லாம் கவசத்தை எவ்வளவுக்கு விக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கூட தோட்டத்துல போட்ட காய்கறிகளை எடுத்துட்டு போய் நகரத்துல விக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி எதுக்குமே பயன்படாம இங்க சும்மா இருக்க முடியாதே. அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி நான் கூட குதிரைகளை வளர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். குதிரைகளையா? குதிரை வண்டிகளை வாடகைக்கு விட்டா அதுல இருந்து நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்ல, அதான் சொல்றேன். பயலேரிக்கு இதுக்கு முன்னாடி கோட்டையில நிறைய குதிரை வளர்த்த அனுபவம் இருக்கு. அதனால இதெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமே இல்ல. ஓ, நிஜமாவா? அப்படின்னா தாராளமா நீங்க வீட்டு பின்புறத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த வீட்டோட செலவுகளை சமாளிக்கிறதுக்காக நான் முடிஞ்சதை செய்யறேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு திறமைகளும் இல்லையே. எனக்கும் இல்ல. அப்ப நம்ம எதுக்குமே வேலைக்காக மாட்டோமா? அத பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு மந்தைய பாத்துக்கிறது அதோட தலைவனோட மனைவியா, அது என்னோட கடமை. மந்தையா? அது நம்ம வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கலாம். நீங்க வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க பயிற்சியில கவனம் செலுத்துங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அதுக்கு நன்றி. நாம் சுத்திகரிப்புக்கு நன்றி கூற வேண்டும். இருண்ட ராணுவம் பின்வாங்கிவிட்டது. மந்திர வேலைகளை தொடங்குவதற்கு எங்களுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. அதுவரையில் இருண்ட ராணுவம் சுத்திகரிக்கப்பட்ட பகுதிக்கு செல்ல மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. அந்த இடம் இப்போது பாதுகாப்பாக உள்ளது. ஆனா இப்போதைக்கு நிலைமையை பார்த்தால் இவர்களின் மந்திர சக்தி குறைந்ததால் அனைவரும் இப்பொழுது படுக்கையாகிவிட்டனர். இவர்கள் அனைவரும் குணமடைவதற்கு குறைந்தது 3 மாதங்களாவது ஆகும், தந்தையையும் சேர்த்து. ஆமா, நம் ராஜ்யத்தின் மந்திரவாதிகளில் அவரும் ஒருவர். எனது தந்தை முழுவதுமாக குணமடையும் வரை இந்த கிளைரோட் ராஜ்யத்தை அவரிடத்திலிருந்து நான் நிர்வகிப்பேன். அப்படியே ஆகட்டும். என்னுடைய முதல் கடமையாக அந்த மாவீரன் இந்த ராஜ்யத்தை விட்டே முழுவதுமாக நீக்கப்பட வேண்டும். இந்த நாடு ஆபத்தில் இருந்த பொழுது உதவி செய்வதற்கு பதிலாக கோழையை போல் கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார். அவர் இங்கு தேவையில்லை. நம்மால் எப்படி அந்த இருண்ட ராணுவத்தை எதிர்த்து போராட முடியும்? இன்னொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரனை நீங்க வர வைக்க போறீங்களா? இல்லை, நம்மிடம் போதிய அளவிற்கு மந்திரவாதிகள் இல்லை. தாங்கள் கூறுவதை பார்த்தால் இது நமக்கு இக்கட்டான சூழ்நிலை. அஷுராவை அழைத்து வாருங்கள். என்ன நீ கேட்டீங்களா? இது முதல் இளவரசியின் உத்தரவு. இனிமே உங்களுக்கு இங்கே வேலை இல்ல. நான் அரசனால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரன். இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. நில்லு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். அந்த டார்க் ஒன் உங்களை தாக்க வரும்போது நீங்க என் கால தான் விழுந்தாகணும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது புரியுதா இல்லையா? அட பாவிகளா! ரிஸ், இன்னும் தூங்கலையா? இல்லங்க, முழிச்சிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நாம இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. வென்ட்ரஸ் ஆகிய நான் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இத பத்தி பேச எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்ல. உனக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உனக்கு மனிதர்களோட வாழ்றதே கஷ்டமா இருந்திருக்கும். அப்படி இருந்தும் இந்த வீட்டையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிற.
உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல? இந்த உலகத்துக்கு நான் வரும்போது தனி ஆளா வந்தேன். வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இப்போ இங்க எனக்கு செய்யறதுக்கு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு, தங்குறதுக்கு ஒரு வீடும் கிடைச்சிருக்கு. நான் ஒருவேளை தனியா இருந்திருந்தா இப்போ எனக்கு இருக்கிற இந்த நிம்மதி, சந்தோஷம் எதுவும் கிடைச்சிருக்காது. என்னது வெளியே வா? வெளிய போறதுன்னா காதலிக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒருத்தரோட ஒருத்தர் கை கோத்துக்கிட்டு நடந்து போறது தானே. அதேதான், 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்த வீட்டு வேலைகளை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். நீங்க போயிட்டு பொறுமையா வாங்க. இங்க பாருங்க, சொல்றது ரொம்ப சுலபம். நீங்க வெக்கப்படுறீங்களா? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க 2 பேரும் கிளம்பலாம். வயிறு நிறைஞ்சிருச்சு. நாம சரியான உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா. சரி, இப்ப நம்ம அடுத்ததா எங்க போக போறோம்? வீட்ல உள்ள நம்ம நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்கல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சந்தோஷமா நேரத்தை செலவழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. உங்களோட சேர்ந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நீ எப்போதுமே எனக்கு உதவிகரமா இருந்திருக்க. உனக்கு பிடிச்சது என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு நீங்க வாங்கி தரீங்களா? இது கனவா நிஜமா? இதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்ல. ஆமா, இதெல்லாம் என்னது? அசல் கற்களால செய்யப்பட்ட அணிகலன். உங்க மனைவிக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன இவரோட மனைவி நான் சொன்னீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உண்மையா தானே சொன்னேன். இத வச்சு பாருங்க. ரிஸ், இப்படி பாக்குறப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. இல்ல இல்ல, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன 2மே நல்லா இருந்தது. நன்றிங்க. ஆமா, இவங்களுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல. வந்ததுல இருந்து இவங்க இப்படியே தான் இருக்காங்க. ஆமா, இவங்க இந்த பரிசு பொருளை வாங்கி கொடுத்தது என்னோட புருஷன் நான் சொன்னாங்க. அதான் இப்படி இருக்காங்க. இவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆனாலும் அவங்கள பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கே. நல்ல தூக்கமாங்க. ரிஸ், என்ன பண்ற நீ? லூபின்ஸ்க்கு பற்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. இன்னைக்கு நாள் பூரா அலைஞ்சதுனால களைப்பா இருந்திருப்ப. இனிமே எனக்கு தூக்கம் வராது. அந்த இளவரசிக்கு எவ்வளவு தைரியம்! அரசர் இல்லாத நேரத்துல என்ன வேணா செய்யலான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, நீங்க இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க மாவீரன் அவர்களே? என்ன பார்த்தா உனக்கு இன்னும் மாவீரன் மாதிரி தெரியுதா? கண்டிப்பா. அந்த பதவியை விட்டு கொடுத்துடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா மாவீரா? நீங்க மறுபடியும் மாவீரன் பதவியை ஏற்கிறதா இருந்தா நான் உங்களுக்கு தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரியா சொன்ன. என்ன மாதிரி ஒரு மாவீரன் இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு மனுஷனா வாழக்கூடாது. அந்த இருண்ட ராணுவத்துல டார்க்-ஒனுக்கு எதிராக கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நான் நினைச்ச வாழ்க்கைய நிச்சயமா வாழ்வேன். நான் தான் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரன். என்னால பயன்படுத்த முடியாத மந்திரத்தை அவன் இப்படி பயன்படுத்தினா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைச்சா. உனக்கு சக்தி வேணுமா? யார் அது? என்னாச்சு? நீ என்ன விடுவிச்சனா நீ கேட்கறத நான் தருவேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் பாரு.
வா, வந்து இந்த வாளை கொஞ்சம் எடு. நீ என்ன விரும்பினாலும் உனக்கு அதை கொடுக்கறேன். என்ன வேணாலுமா? நீ சொல்றத பார்த்தா மாவீரா, இங்க யாருமே இல்லையே, நீங்க யாரோட பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு வேற எந்த குரலும் கேட்கலையா? வா, வந்து இந்த வாளை எடு. என்னாச்சு? ஏன் பயந்து நின்னுட்டு இருக்க? எனக்கு பயமா? இது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இத நான் இப்பவே பயன்படுத்தி பார்க்க போறேன். என்னோட பேரு ஹியா. ஒளி மற்றும் இருளின் தோற்றத்தை கட்டளையிடும் ஜின். என் முன்னாடி நிற்கும் நீங்கள்தான் என்னை விடுவித்தீர்களா? ரொம்ப நல்லது. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம 2 பேரும் உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. அப்ப இவ்வளவு நேரம் எனக்கு கேட்டது இவங்க குரல் தானா? ஆமா, நீ சொன்னது சரிதான். உன்னை விடுதலை செய்த மாவீரன் நானேதான். அப்படின்னா ஏன் சார்பில் நான் உனக்கு 3 வரங்களை இப்ப தரப்போறேன். நான் என்ன வேணும்னாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் உன்னோட கோரிக்கையை மட்டும் சொல்லு. அப்போ முதல்ல எனக்கு வேண்டியது, நீங்கள் வந்ததற்கு மிகவும் நன்றி அசுரா அவர்களே. சக்தி வாய்ந்த மாய ராஜ்யத்தின் இளவரசி என்னிடம் வந்து உதவி கேட்கிறார் என்றால் நிலைமை மோசம் என்றுதான் தெரிகிறது. சுத்திகரிப்பு மந்திரத்தினால் மட்டுமே இந்த ராஜ்யம் இப்பொழுது பாதுகாப்பாக உள்ளது. அது மறைவதற்குள் நாம் உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு அடுத்த கட்டம் என்னவென்று தெரிய வேண்டும். ஆமாம், இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும். அதனால் தான் உங்களை வரவழைத்து கேட்கிறேன். இதை பற்றி ஏதாவது தெரிந்தால் கூறுங்கள். என்ன நடக்குது? எடுக்கவே முடியல. சுரங்கப்பாதையின் செல்வ கிடங்கிற்கு செல்லுங்கள். அங்கு யாரோ ஊடுருவி விட்டார்கள். சரி. என்னது இது? இது தியாகத்திற்கான கட்டுப்பாடு. ஒரு ஜின் ஒருவரின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலாக சில தலைகள் வேண்டும் என கோருகிறது. இப்படி எல்லாம் கூட யாராவது பண்ணுவாங்களா? நீண்ட வருடங்களுக்கு முன் கிளைரோடு அரசர் டார்கொன்னை தோற்கடிக்க ஒரு ஜின்னை நாடினார். அதற்கு பிரதிபலனாக இந்த கண்டத்தில் உள்ள பாதி உயிர்களை தனக்கு அளிக்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டது. அதன் பிறகு பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது. ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மந்திரவாதிகளும் ஒருங்கிணைந்து அந்த ஜின்னை அடைத்து வைத்தனர். அந்த ஜின்னை விடுவிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அந்த ஜின்னிடம் இப்பொழுது ஒரு விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். அப்படின்னா நம்ம தலையெல்லாம் போக போகுதா? அந்த ஜின் விருப்பத்தை நிறைவேற்றும் வரைதான் நம்மிடம் நேரம் உள்ளது. அசுரா அவர்களே, இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நீங்கள் தான் ஏதாவது ஆலோசனை கூற வேண்டும். ஒரு தகுதியான மாவீரனை கண்டுபிடி. ஆனால் அந்த வீரன் ஏற்கனவே வரவழைக்கப்பட்டு விட்டான். நிச்சயமாக அந்த சாகசக்காரர்களா தான் இருக்கணும். மகாராஜா அவர்களை கூட்டாளியாக சேர்க்க நினைத்தார். அப்படின்னா அவர் நிச்சயம் ஃப்ளியோவா தான் இருக்கணும். அவன் மேற்கு திசையில் தான் இருக்கிறான். செல்லுங்கள். மேற்கு பகுதியில் இருக்கும் நகரங்களிலும் கிராமங்களிலும் தேடுவதற்காக வீரர்களை அனுப்புகிறேன். வேண்டாம். இந்த நேரத்தில் நிலத்தை பிரிக்கும் சக்திகளை பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல. நானே சுயமாக அங்கே செல்கிறேன். உண்மையிலேயே ஆச்சரியப்படச்சிட்ட. இந்த கவசம் டிராகனோட செதில்களால செய்யப்பட்டதா? உங்களுக்கு ரொம்ப கூர்மையான பார்வைதான். நான் இதை சரியான இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நாள் நீடிக்காது. இந்த நகரத்தை சேர்ந்த கசாப்பு கடைக்கு ஒரு டிராகனோட இறைச்சியை கொண்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட. அது நீ இல்லையே? தெரிஞ்சவங்க மூலமா சில பொருட்கள் வாங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த கவசமும் முதல் தரத்தை சேர்ந்ததுதான். ரொம்ப ரகசியமான இடத்துல கிடைச்சது. அப்ப சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லு. நானே இந்த கவசத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கு பதிலா உன்னோட ரகசிய இடத்துல இருந்து இதே மாதிரி பொருளை எனக்காக நீ கொண்டு வர முடியுமா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் உங்களுக்கு எல்லா பொருட்களையும் நானே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி மாய மிருகங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு நல்ல வியாபாரியை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா?
நான் இப்பதான் புதுசா இந்த ஊருக்கு வாழ வந்திருக்கேன். உங்ககிட்ட கேட்டா என் பொருட்களை விற்க விற்பனையாளர் கிடைப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்லயே எனக்கு உங்களை பார்த்தா தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுவீங்களா? இந்த பொருளெல்லாம் நானே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உன்னையும் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே ஃப்ளியோ அவர்கள் ரொம்ப திறமைசாலிதான். அவர் டிராகன் பொருட்களை பயன்படுத்தி கேடயத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாம சரியான வியாபாரிய பார்த்து அத நல்ல விலைக்கு விற்க கூட தெரிஞ்சு வச்சிருக்காரே. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரியா இருந்தேன்னு அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட அவர் வியாபாரம் பண்ண இடத்துல சிறந்து விளங்கி இருக்காரு. இந்த மாதிரி புருஷன் உங்களுக்கு கிடைச்சத நினைச்சா எனக்கு பொறாமையா. எவ்வளவு தைரியம் உனக்கு! இல்ல அவரை மாதிரியே ஒரு நல்ல புருஷன் எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதானா? உங்க வாழ்க்கையில தான் உங்களுக்கு ஏத்த ஒருத்தர் ஏற்கனவே இருக்காரே. கோசல தான் சொல்றேன். என்னது? உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற உங்களுக்கு ஏத்த ஜோடி இவர்தான். அவரா? டார்க்வனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்களா? என்னங்க வந்துட்டீங்களா? நீங்க அந்த கவசத்தை வித்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, நான் எதிர்பார்த்ததை விட நல்ல விலைக்கு போயிருக்கு. பலிரோசா என்ன ஒரு நல்ல கடைக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இதுல என்ன இருக்கு? நான் வீராங்கனையா இருக்கும்போது இங்க அடிக்கடி வந்திருக்கேன். உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான். சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? போலாமே. என்னங்க, நீங்க அந்த வியாபாரி கிட்ட ரொம்ப வேடிக்கையா வியாபாரம் பண்ணீங்க. அப்படியா சொல்ற? நான் ஒரு வியாபாரின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. எனக்கு தெரிஞ்சது செய்ய முடியறது எல்லாம் இந்த ஒரு வேலை தான். ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. என்ன ஒண்ணு நம்மளால அதிகமான நேரம் செலவிட முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி வேட்டைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு மாதிரி நம்ம என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். எனக்காக இதெல்லாம் செய்வீங்களா? உண்மையா தானே சொல்றீங்க? எச்சரிக்கை, ஒரு ஜின் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த பெண்? புதுசா இருக்கு. நான் ஹியா. நான் ஒரு ஜின். நீங்க தான் ஃப்ளியோவா? ஆமா, நான் தான் ஃப்ரீ. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல எனக்கு வேண்டியது, நான் இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு காரணமான அந்த ஃப்ளியோவை கொலை செய். அவன் உயிரோடவே இருக்க கூடாது. கோரிக்கை இப்போது நிறைவேறட்டும். என்னங்க பாத்து! பாதுகாப்பு மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. என்னங்க இங்க இருந்து ஓடிடுங்க. அவர்களே! அடடா, என்னோட குறி தப்பிடுச்சு போல இருக்கே. ரிஸ்ஸா இப்படி பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்? ரிஸ், என்னாச்சு? ரிஸ், எழுந்துரு! அப்படின்னா பாதுகாப்பு மந்திரத்தை எந்த நிலையிலயும் அவனால பயன்படுத்த முடியுது. வேற வழி இல்ல. உடனே மந்திரத்தை பயன்படுத்துங்க. குணப்படுத்து! என்ன இந்த மந்திரம் வேலை செய்யல? இந்த காயங்கள் மந்திரங்களுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. வேற ஏதாவது மந்திரம் இருக்கா? இதை குணப்படுத்துவதற்கு வேறு மாற்று மந்திரங்கள் எதுவும் இல்லை. ரிஸ், ஒளியின் தோற்றத்திற்கு கட்டளையிடுகிறேன். இவனுக்கு இன்னும் எதுவும் ஆகலையே. ஒளி மற்றும் மந்திரத்தின் தோற்றம் பெறப்பட்டது. சும்மா விட மாட்டேன். ஃப்ளியோ அவர்களே, நிச்சயமா சொல்றேன், இதுக்கு நீ வருத்தப்படுவ.